ஹாய் வணக்கம், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வழியின் பாதை வலிமையான வாழ்க்கை பார்ட் 2 இது, ஓகேங்களா? பார்ட் 1 வந்து நான் என்னுடைய ஆல்ரெடி ஒரு 2 வீக்குக்கு முன்னாடியே நம்ம சேனலில் ஒரு விலாகாக போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுத்து வர சப்போர்ட்டுக்கு ரொம்ப எல்லோருக்குமே நன்றி, ஓகேங்களா? பார்ட்டு 2ல் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து 6th to 12th வரைக்கும் ஒரு ஹாஸ்டலில் படித்தேன், ஓகேங்களா? ஹாஸ்டல் படித்து +2 முடித்து லீவுக்கு வீட்டுக்கு வந்தப்போ சரி இந்த 1 மாதம் லீவில் எதையாவது ஒன்று கற்றுக்கலான்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பத்திரம் எழுதுறதுக்கு கற்றுக்கிட்டேன். பத்திரத்துக்கும் எழுத கற்றுக்கிட்டு அங்கே டெய்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 ரூபா தருவாங்க, 5 ரூபா சம்பளம் தருவாங்க. அந்த 5 ரூபா எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மா கையில் கொடுத்துருவேன். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, ஈவினிங் டைமில் நம்ம வீட்டாண்டே இந்த முறுக்கெல்லாம் விற்பாங்க இல்லைங்களா, சரி அதுலேருந்து ஒரு ரூபாய்க்கு முறுக்கு வாங்கி எங்கள் கையில் கொடுத்துட்டு மீதி எங்கள் அம்மா 4 ரூபா செலவுக்கு வச்சுக்குவாங்க, ஓகேங்களா? அந்த 4 ரூபா வச்சுப்பாங்க. வர வர எங்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் சென்னைக்கு ஃபேமிலியோடு வந்துட்டோம். வந்த ஆளுக்கு ஒரு வேலையாக அங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், சரிங்களா? அங்கேருந்து நானும் மாற்றுத்திறனாளிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் தெரியுமான்றது எனக்கு தெரியல, கொஞ்சம் பேருக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். அதனால் நானும் ஒரு வேலைக்கு போகலான்னு ஆரம்பித்து ஒரு கடையில், ஜெராக்ஸ் கடையில் வேலைக்கு சேர்ந்தேன், ஓகேங்களா? அப்போ 700 ரூபா அந்த ஜெராக்ஸ் கடையில் எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க. அந்த 700 ரூபா வாங்கி என்னுடைய தேவைக்கு எனக்கு என்ன வேணும், ட்ரெஸ்ஸு வேணுங்களா, என்ன வேணுமோ அது எந்த தேவையில்லை அந்த 700 ரூபா 800 ரூபாயில் நான் வாங்க ஆரம்பித்தேன். அப்படியே லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து போயிட்டே இருந்தது. தொடர்ந்து பார்ட் 3 வந்து அடுத்த இதில் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? பாய்.